ஹாய் ஹாய். இந்த முறை எப்போதும் போல சொந்த கதை சொல்லாம, ஒரு குட்டி கதையோட இந்த விளாக காட்டலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாரி கன்டின்யூ பண்ணுவோம். கதைய ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு சின்ன பையன் முட்டைகள எடுத்துட்டு போய் கடைக்கு குடுக்கலான்னு போகும்போது, கை தவறி சில முட்டைங்க கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. அத பார்த்து அவனோட முதலாளி ரொம்ப கடுமையா திட்டி, "இந்த முட்டைகளுக்கு உண்டான காச உன்னோட சம்பளத்துலேருந்து தான் நான் கழிச்சுப்பேன். இந்த இடத்துல நிக்காம திரும்பி போய் முட்டைங்கள எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்ணு" அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த சின்ன பையனும் 2வது முறையா போய் முட்டைங்கள எடுத்துட்டு வரும்பொழுது, திரும்பியும் சில முட்டைங்கள தவற விட்டு உடைச்சிடுறான். இத பார்த்த அவரோட சின்ன முதலாளி, "நீ 2 முறை முட்டை எடுத்து வந்தபோதும் முட்டைங்கள போட்டு உடைச்சுட்ட. என்ன விஷயம்? ஏன் நீ தவற விட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த சின்ன பையன், "முதலாளி, நான் முதல் முறை முட்டை எடுத்துட்டு வரும்பொழுது, மரத்துல இருக்கிற பறவைகள பார்த்துக்கிட்டே வந்ததுனால முட்டைங்கள நான் தவற விட்டேன். 2வது முறை வரும்பொழுது, முதலாளி என்னைய திட்டுனத பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தபொழுது, அதனால நான் முட்டைகள தவற விட்டேன்." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதான். இத கேட்ட சின்ன முதலாளி, "இதுதான் உன்னோட பிரச்சனையே. நீ எந்த வேலைய செய்யும் பொழுதும், அத பத்தி முழு கவனம் இல்லாம, வேற சில இதுல உன்னோட கவனத்த செலுத்துறதுனால தான், இந்த வேலைய நீ ஒழுங்கா செய்ய முடியறதில்ல. அதனால எந்த வேலைய செஞ்சாலும் அத பத்தி மட்டும் யோசிச்சா, அந்த வேலைய முழுமையா செய்யலாம்." அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வச்சாராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.